மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சருடைய தியாகத்தை சொல்வதற்கு நான் நின்று கொண்டுதான் பேசுவேன் என்று நின்று கொண்டு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்றார். வருக. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அவர்களுடைய 72வது பிறந்த நாள். அதை நம்முடைய சேகர் அவர்கள் 23 விழாக்களை நடத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் தரப்பட்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம். அவருக்கு துணையாக இருக்கிற இந்த பகுதி செயலாளர் எம்டி நாகராஜ் அவர்களே, நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் வந்தார், எப்படி இந்த இடத்துக்கு வர முடிந்தது, உழைத்தால் வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எண்ணியது எண்ணியாங்கு எய்தர் எண்ணியர் துணியரகத் என்ற குரலை சொல்லி எதை நினைத்து எந்த லட்சியத்தை நோக்கி நாம் நடக்கிறோமோ அதை உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து நாணயத்தோடு நடந்து வாழ்க்கையுடைய லட்சியத்தை நிறைவேற்றுகிற அந்த தன்மை நம்முடைய ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருந்தது, இருக்கிறது. அதுக்கு சாட்சி தான் இந்த விழாக்கு. ஸ்டாலினுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? கலைஞர் அவர்கள் மெரினா கடற்கரையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு மாபெரும் கூட்டம். அவரிடத்தில் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். வாங்கி பார்த்துவிட்டு கலைஞர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2,000 மக்கள் மத்தியிலே சிறந்த செய்தியை கலைஞர் அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டார். எப்போதுமே கலைஞர் பெருமைப்பட்டதோடு இருக்க மாட்டார், ஒரு நல்ல காரியத்தையும் செய்வார். அந்த என் மகனுக்கு இந்த மக்கள் முன்னாலே பெயர் வைக்கிறேன், அவருடைய பெயர் ஸ்டாலின் என்று கலைஞர் அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தில் பெயர் வைத்ததனுடைய ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, எவ்வளவு துன்பங்கள் வருகிறது, அதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு 3 நிலையில் பெற்றது. அதை கொண்டு போய் பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த பள்ளியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்டாலின் என்று பெயர் இருந்தால் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம், ஸ்டாலின் பெயரை மாற்றுங்கள், பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறோம் என்று சொல்கிறார். கலைஞர் சொன்னார், என் பையன் பெயர் ஸ்டாலின், ஸ்டாலின் பெயரை மாற்ற மாட்டேன், பள்ளிக்கூடத்தை மாற்றுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றியவர் கலைஞர். மற்றும் கோபமாபுரத்தில் கலைஞர் வீட்டில் அந்த ஸ்டாலின் வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? தலைவர்களோடு வளர்ந்தார், பெரியார் கொள்கைகளோடு வளர்ந்தார், முகத்துறைகளோடு வளர்ந்தார். நமக்கு திராவிட கழகத்தின் திராவிட இயக்கத்துக்கு வாசனை நம்முடைய கோபாலபுரம் கலைஞருடைய வீடு தான். ஆகவே நம்முடைய ஸ்டாலினுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று சொன்னால், அவர் கலைஞர் வீட்டில் வாழ்ந்து அந்த சூழலையே வாழ்ந்ததனாலே நம்முடைய ஸ்டாலின் திராவிட குடும்பத்தில் ஒருவராக வளரும் போதே கலைஞரோடு வளர்ந்த பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த அஸ்திவாரம். கலைஞர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இந்த பிள்ளை எப்படி வரும். வர வர படிக்கிறதை விட நாடகத்தில் நடிக்கிறது, கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, விழாக்களுக்கு போய் பேசுறது, இப்படி வாழ்ந்து தலைவர்களோடும் இங்கே வந்த பெரியவர்களோடும் வாழ்ந்து தன்னை முழுமையாக ஒரு திராவிட இயக்கத்துடைய சொந்தம் இருந்து தலைவராக இடத்துக்கு உணர்ச்சி. இதை பார்த்து கொண்ட கலைஞர் அவர் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான் என்று மனதாக வாழ்த்திக் கொண்டே இருந்தார். அதனால் வாழ்த்தி கொண்டே சுமார் வராது. இந்த கலைஞர் எதை எடுத்தாலும் சரி, அது ஒரு
உட்கார வைக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் விடுவார். ஆகவே எல்லாம் உலகமெல்லாம் மாற்றி பெரிய பெரியவர்களை உருவாக்கிய கலைஞர் தன் மகனை விட்டு விடுவாரா? ஆகவே தன் மகனை எப்படி ஆரம்ப எல்கேஜி யூகேஜிக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ அது மாதிரி கழகத்துக்கு ஒரு சிறந்த தொண்டனாக மாவட்ட செயலாளர் எத்தனையோ செயலாளர்கள் இருக்காங்க. இந்த நம்ம ஊர் செயற்பட்டு அழைப்பு பார்த்தால திராவிட இயக்கத்தில் எவ்வளவு நிர்வாகிகள், எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு செயலாளர்கள், அவ்வளவு ஆகிய எந்த அளவுக்கு கழகம் நிர்வகிக்கப்படுகிறது, எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த தொண்டர்கள் எல்லாம் சாட்சி, செயலாளர்கள் எல்லாம் சாட்சி. ஆகவே தன்னுடைய மகனை உடனே தூக்கிட்டு போய் தலைவராகலை, செயலாளரா, மாவட்ட செயலாளரா, ஒவ்வொரு பகுதி செயலாளரா, இப்படியெல்லாம் படிப்படியாக வளர்த்து சென்னை மாகாணத்துடைய மேயராக ஆக்கி, அதன் பிறகு துணை முதல்வராக்கி, அதன் பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள். கலைஞருடைய பையன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அதை ஒன்றொன்னையும் சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி அரசியல், அந்த கட்சியில் எப்படி நடக்கிறாங்க, இந்த கட்சியில் எப்படி நடக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி தந்தையே குருவானார். கலைஞர் அவருடைய தந்தை, அந்த கலைஞர் அவர்களே ஸ்டாலினுக்கு குருவானார் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் ஆசைப்படுகிறார். அப்படி இருந்த ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்து இயக்கத்துக்காக நாடகங்களை நடத்தி பிரச்சாரம் செய்து தமிழகமெங்கும் போய் பிரச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக வந்தார். அந்த சமயத்தில் வளர்ந்து வயதுக்கு வந்த பிறகு இளைஞரணி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார். அது எங்கே ஏற்படுத்தினாரு? கலைஞர் வீட்டிலேயே இளைஞரணி அணி ஆரம்பிச்சு, அந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமாக பக்கபலமாக வருகிற அளவுக்கு ஸ்டாலின் இளைஞர் அணியை சிறப்பாக இளைஞர்களை வைத்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்து தந்தைக்கு இந்தந்த அளவில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த உலகில் உதவி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு பக்கபலமாக இருந்தவர் கலைஞரின் மகன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களிடத்தில் சொன்னார். ஆகவே அந்த வந்த பிறகு இந்த மிசான ஒரு இது வந்தது, ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் கைது செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கைது செய்து கலைஞருடைய வீட்டுக்கு காவல்துறை வந்தது. உடனே கலைஞர் கேட்டார், என்னை கைது செய்ய போகிறீர்களா என்று. ஐயா, உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னார். கலைஞர் அவன் பக்கத்தில் பிரச்சாரத்துக்காக வெளியே போயிருக்கான், நாளைக்கு காலையில் வந்துடுவான், காலையில் வந்தவுடனே நானே உங்களுக்கு தொலைபேசியில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து அவனை கூப்பிட்டு போகலாம் என்று பெற்ற தந்தையே போலீஸில் பிடித்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். அதுதான் ஸ்டாலின் அவருக்கு கிடைத்த. மறுநாள் காலையிலே ஸ்டாலின் வருகிறார். ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொன்னார் கலைஞர். ஆகவே இப்போ போலீஸ் கிட்ட போது நானே ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன். ஆகவே ஜெயிலுக்கு போவதற்கு தயாராக, கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் ஆகிருக்கு, அதுக்குள்ளே ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை, இந்த சூழல். ஆகவே கலைஞரே காவல்துறைக்கு ஃபோன் செய்கிறார். காவல் அதிகாரிகள்லாம் வருகிறார்கள். வந்த உடனே இருந்தால் என் பையன் வந்துட்டான், கூட்டு போங்க என்று தந்தையை போர்க்களத்துக்கு அனுப்புவதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தார் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். எப்படியெல்லாம் வந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் சிறைக்கு போனோம் அப்படிங்கிறத உங்கள் மனசில் சொல்கிறேன். ஏன்னா
அவ்வளவு தியாகங்கள் செய்த பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாலினை கூட்டி கொண்டு போனார்கள். அந்த சிறையில் என்ன நடந்தது என்று ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடித்தாங்க, எப்படியெல்லாம் பூஸ்டால மிதித்தாங்க, அப்படியெல்லாம் நம்முடைய சரித்திரம் சொல்லுகிறது. ஸ்டாலினை மட்டும் அங்கே சிட்டிப்பாபு என்கிற தொண்டர் இல்லாமல் இருந்தால் ஸ்டாலினை அன்றைக்கி அடிச்சே கொண்டிருப்பார். ஆகவே ஆரம்பமே அவருடைய வாழ்க்கை நடைபாடுவதும் சிறைக்கு போவதும் இப்படி தொண்டு செய்வதுமாகவே ஸ்டாலின் வாழ்க்கை ஆரம்பித்தது. அதன் பிறகு அவர் மேயராகவும் இணை முதல்வராகவும் வாழ்ந்தபோது அதில் பல கஷ்டங்கள். நீங்கள் மேயர்களுக்கு சார்பாக நீங்கள் பிரியமானி வந்திருக்காங்க. அப்படி மேயராக இருக்கிற ஸ்டாலினுக்கு துணை முதல்வராகவும் இருக்கக்கூடாது, மேயராகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு ஒரு பதவியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பதவியை ஒதுக்கி விட்டுட்டார். ஆகவே அந்த கிடைத்த பதவியையும் பறித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உள்ளது. அதையும் பொறுத்து கொண்டார். பொறுத்து கொண்டு தன்னால் முடிந்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை அதை நோக்கி அவர் வாழ்ந்தார். அதன் மூலமாகத்தான் பல தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றோம். பல தேர்தல்களிலே இளைஞர்கள் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தார். அந்த இளைஞர்கள் வந்து சேர்ந்ததான் நமக்கு அன்பகத்தை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வாங்கி இளைஞர்களெல்லாம் அங்கே வந்து திமுகவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், இளைஞரணி திமுகவுடைய சகோதர அணி என்று சொல்லி அந்த அன்பகத்தை யாருக்கு கொடுப்பது? நம்ம இயக்கத்தில் பல பிரிவுகள் இருக்குது. எந்த பிரிவு கொடுப்பது? நம்முடைய பேராசிரியர் இருக்கிறாரே, அவர் கல்லூரியை மட்டும் பேராசிரியர் இல்லை, நம்முடைய கழகத்துக்கே பேராசிரியர் நண்பர்கள் அவங்க ஸ்டாலினை கூப்பிட்டு எல்லாரும் போட்டி போட்டு அந்த அன்பகத்தை கேட்குறாங்க. நான் ஒரு முறையை வச்சிருக்கேன், 10 லட்சம் ரூபா யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்பகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கழகம் முடிவெடுக்கிறது. நீ 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக முடியும், நிச்சயமாக கலெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கலெக்ஷன் ஆரம்பித்தாங்க. அவர் பண்ணாமல் இருப்பார். ஒரு மாநில மகாநாடு, திமுக மாநில மகாநாடு, அப்போ கட்சியில் பணம் இல்லை, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ணா அவர்கள் ஒவ்வொருத்தருக்கையும் இவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கலைஞரை பார்த்து நீ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார். கலைஞர்கள் நிச்சயமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 11 லட்சம் ரூபாய் அந்த மாநில நாட்டிலே கலைஞர்களுக்கு கலைஞர் உறுப்பினராக எம்எல்ஏக்கு நிற்கிற போது அண்ணா எல்லாருடைய பேரையும் படிக்கிறது, யார் யார் எந்த தொகுதி. அப்போ கலைஞர் இருக்கிற தொகுதி வந்த போது கலைஞர்னு சொல்ல 11 லட்சம் ரூபாய் அந்த தொகுதியில் நிற்கிறார்கள். ஆகவே அண்ணா வந்து அவருக்கு பட்டத்தில் கூப்பிடுற அளவுக்கு கலைஞர் படிக்கிறார். ஆகவே தந்தை 11 லட்சம் ரூபாய் கொடுக்குற போது மகன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அன்பகத்தை பெரியார் நம்முடைய பேராசிரியத்திலே வாங்கி கொண்டார் என்பதை உங்களிடத்தை மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதன் மூலமாகத்தான் கட்சிகளை வந்து அன்பகத்தில் இளைஞர்களை வச்சு படிப்படியாக வளர்த்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த இளைஞரணி பக்கபலமாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்பதை சொல்லி அந்த இளைஞர்களெல்லாம் குணமாக பாராட்டு. அவரிடத்திலிருந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் நிச்சயமாக அதற்கு துணை முதல்வர் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணி, அது வெறும் மகனுக்காக அல்ல, ஸ்டாலினிடம் இருந்த திறமைக்காக கலைஞர் அவர்கள் இந்த பதவியை கொடுத்தார். இதனால் இவர் ஒழிக்கும் ஆய்ந்து அதனை அவன் கண் என்று சொல்லுவோம், வள்ளுவர் சொல்லுவார். இந்த காரியத்தை இவன் முடிப்பான் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். கலைஞர் அதைத்தான் செய்தார். ஸ்டாலினை படிப்படியாக வளர்த்து இதை இந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு
உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்புகளை நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர்கள் கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்கள் முன்னால் கழகத்துக்கு நாடகங்களில் அமைச்சரோடு முதல் நடித்த நாடகத்துக்கு பேர் உதய ரத்தம். அந்த நாடகமே இந்த ஜாதி தாலி இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அந்த நாடகத்தில் நந்தகுமார் கேரக்டர், அந்த நந்தகுமார் இடத்தில் கதாநாயகனாகவும் ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல தொலைக்காட்சியில் பல சினிமாக்களில் நடித்து கலைத்துறைக்கும் அவர் இன்றைக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். திரையுலகத்தில் சினிமா மூலமாக எங்களுக்கு பல உதவிகளையும் பல விருதுகளையும் கொடுத்து கூத்தாடிகளுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சினிமாக்காரர்களுக்கெல்லாம் கூத்தாடின்னு பேர். திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற வரையில், அண்ணா வருகிற வரையில், கலைஞர் வருகிற வரையில் நாடகங்களில் பங்கு பெற்ற எங்களுக்கெல்லாம் கூத்தாடிகள் என்று பேர். அண்ணாவும் கலைஞரும் வந்த பிறகுதான் நாங்கள் எல்லாம் கலைஞர்கள் என்று போற்றப்பட்டோம். உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. இது கழகத்துக்காக நாங்கள் பாடுபட்டோம், எங்களுடைய வளர்ச்சிக்காக கலைஞர்கள் பாடுபட்டு விட்டாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் துறைத்துறைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இருவரும் ஒருவருக்கொரு உதவி கொண்டு கொள்கைகளை வளர்த்தோம், சுயமரியாதை பரப்பினோம். அப்படி பரப்புவதற்கு கலை உலகம் திராவிட முன்னேற்ற துணையாக இருந்தது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை எனக்கு துணையாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு நல்ல கைதிக்கான காரியம். ஆகவே அப்படிப்பட்ட நாசர்களையும் நானும் சென்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலை உலகத்துக்கும் விருதுகளையும் எங்களுக்கு உதவிகளையும் செய்த தலைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும், நம்முடைய ஸ்டாலினுடைய 75வது வயதில் நீங்கள் சார்பில் அவரை வாழ்க வாழ்க, தொடர்ந்து உங்கள் பிள்ளை நடக்க என்று நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு உத்தரவு போட்டுக்கார் சேகர் சார், 15 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது சார். 100 வருஷம் ஒரு இயக்கத்தை நடத்தி இன்று பல முறை நம்ம ஆட்சியில் இருந்து இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துட்டு என்னென்ன மக்களுக்கு செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பாராட்டிக்கிறோம், போட்டிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இயக்கம்தான். இப்போ இந்த டேர்ம்னு சொல்லுவாங்க, இந்த டேர்மில் நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சி இந்த 5 வருஷ காலத்துக்குள்ள என்னென்ன செஞ்சுட்டு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பணிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு தெரியுமா சார்? பெண்களுக்கு பஸ்ஸில் போனால் பணம் இல்லை, பாஸில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள். பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையிலும் பணமாக உதவி தேவை கொடுப்பதற்கு முடிவாகி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைதுக்கு பத்திரம் சார், என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்யணும், என்னென்ன செய்ய முடியும், இது ஆரம்பம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய ஸ்டாலினுக்கு. ஃபஸ்ட்டு டைம்லேயே இவ்வளோ செஞ்சுட்டாரு. அடுத்து பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு பத்திரத்தில் 1% தான் டேக்ஸ், 1% தான் யாருக்கு பெண்கள் சொத்து வாங்கினா அவங்களுக்கு வரி கட்ட வேண்டிய 1% என்று சட்டம் இயக்கி இருக்கிறார். கைதிட்டு பத்தலை, நான் இந்த கையத்தையே கேட்டு பழக்கப்பட்டவங்க. எங்களுக்கு பழகலாம் ஆசிரியர்கள் அவங்க கைதட்டி கேட்கணும், விசில் கேட்கணும், கத்தணும், அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பேசுறதுக்கே ஒரு மூடு வரும்.
நம்ம ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சிருக்காரு. முதல் தடவையே இவ்வளவு சாதனை. இன்னொரு பெரிய சாதனை சொல்லட்டுமா? மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் இந்த மடலைகள், அவங்களுக்கு காலை உணவு தமிழகம் எங்கும் கொடுக்கப்படும். பசியோட வர்றான், அவங்க வீட்டில் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது. அந்த பிள்ளை பசியோடு உட்காந்துருக்குமா? பசியோடு படிக்குமா? படிக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளிக்கு வருகிற அத்தனை பள்ளிகளுக்கும் காலை உணவு வழங்கப்படுகிறது. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார்கள். ஆகவே இது மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காரு. எல்லாம் சொன்னால் இவர் சேகர் சேரன் பிடிச்சி கழித்து விட்டுடுவார். ஆகவே இவ்வளவு விஷயங்களையும் முதல் தடவையிலேயே சாதனையாக செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பல காரியங்களையும் செய்ய வேண்டும். இப்போ மொழிக் கொள்கைகளை நாங்கள் 2 மொழி தான் வைப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காரு. நமக்கு எம்பி சீட் குறைஞ்சி போடும்போது இருக்கு, அது குறையாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாலின் டெல்லிக்கு போல மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் சென்னைக்கு அழைத்து அவங்களுடைய தலைமையில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று விவாதிக்கிற அளவுக்கு தன்னை இந்தியாவுடைய ஸ்டேஷனாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இவ்வளவு காரியங்கள் நடந்தது. ஆக நான் அவரை வாழ்த்துகிற போது பெரியாரை போல, அண்ணாவை போல, கலைஞரை போல மூவருமாக சேர்ந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த மூவருடைய புகழும் மூவருடைய பெயரும் மூவரும் செய்திருக்கிற சாதனைகளும் உங்களிடத்தில் இருந்து வர வேண்டும். அதற்கான பலம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வெறும் ஸ்டாலின் இல்லை, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கலந்த ஸ்டாலின். ஆகவே உங்களிடத்தில் நான் கலந்து கொண்டு மக்களுடைய சார்பில், பெரியாருடைய சார்பில், அண்ணாவின் சார்பில், கலைஞர் சார்பில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுங்கள். அவருடைய கனவுகள் 100 வருடம் அதை காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் இந்த காரியங்களை எல்லாம் சென்று இருண்டு போயிருக்கிற பகுதியை ஒளிமயமாக உதய சூரியன் உதிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயம் சொல்லுங்கள். இத்தனை விஷயம் பண்ணியாச்சு. இந்த பண்ணின விஷயத்தை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து சாதனை விடையும் பண்ணியிருக்காரப்பா, இன்னும் தொடர்ந்து அந்த சாதனைகள் தொடர வேண்டுமானால் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் 26லேயும் முதலமைச்சராக பெற வேண்டும். 26லேயும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்று என்று சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்க உங்கள் தொண்டுகளும் செய்திகளும் தொடர வாழ்த்துகிறோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.